வணக்கம் வணக்கம் வணக்கம். அன்பும் பண்பும் அறிவும் நிறைந்த உயிருக்கு உயிரான ரசிகர்களே, நேயர்களே, நான் தான் உங்கள் அட்லாண்டா கணேஷ். ஒரு புது கதையை சொல்வதற்காக வந்திருக்கிறேன். கதையோட டைட்டில் ஜோடி பொருத்தம். எஸ், ஜோடி பொருத்தம்னு ஷோ டிவியில் நிறையா பார்த்துருப்பீங்க, வச்சுருப்பீங்க. இது ஒரு கதை. அதாவது மோகன் அண்ட் சுதாகர் ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, குட் ஃப்ரெண்ட்ஸு சின்ன வயசுலேருந்தே. அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகுது. கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும்போது மோகனுக்கு லலிதான்னு ஒரு அழகான பொண்ணு, அதே நேரத்தில் சுதாகருக்கு மீனாட்சின்னு. ஸோ ரெண்டு பேருக்கு சந்தோஷம். அடே, நம்ம ரெண்டு பேரும் கூடிய விரைவில் கல்யாணம் பண்ணிக்க போகிறோன்ட்டு. ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை என்ன வருதுன்னா, ஒரே தேதியில் அவங்க கல்யாணம் அப்படின்னு வந்துடுது. ரெண்டு பேரும் ஐயோ, இது என்ன ஒருத்தர் கல்யாணத்தை அட்டன் பண்ணாமல் எப்படி இருக்க முடியும்? நமக்கும் கல்யாணம், நண்பனுக்கும் கல்யாணம்னா நம்ம கல்யாணத்தில் நம்ம இருப்போம், நண்பன் கல்யாணத்தை பார்க்க முடியாதுன்ட்டு கவலை. பட் ரெண்டு பேரும் ட்ரை பண்ணுறாங்க மாற்றுறதுக்கு. ஆனால் பொண்ணு வீட்டில் ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாரு மாமனார், ஐயோ வேறு நல்ல நாளே இல்லை, இந்த நாளில் கல்யாணம் பண்ணாதான் உங்கள் கல்யாணம் சிறப்பாக இருக்கும், அதாக இருக்கும் இதாக இருக்கும்னு சொல்ல வேறு வழியே இல்லாமல் சரி எப்படியும் கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த ரெண்டு ஜோடியும் ஃப்ரெண்டாக தானே இருக்க போகுதுங்கிற நம்பிக்கையில் சரி ரைட் அப்படின்னு விட்டுறாங்க. கல்யாணமும் பிரமாதமாக நடக்குது. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாதி பேர் இங்கே, பாதி பேர் அங்கே, இங்கேயும் அங்கேயும் மாறி மாறி ஓடுறாங்க. ஏன்னா ரெண்டு கல்யாணமும் சென்னையில் தான், ஒரு 4-5 மைல் வித்தியாசத்தில், ஒரு சத்திரத்தில். அப்படியாக மோகன் லலிதா, சுதாகர் மீனாட்சி அப்படியே தம்பதி ஆயிடுறாங்க. சந்தோஷமாக வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. வாரத்தில் 3 நாள் இவங்க மீட் பண்ணுவாங்க. அண்டு ஒரே கூத்து தான். இந்த ரெண்டு பெண்களும் நல்லா பழக ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம லலிதாவும் மீனாட்சியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப ஒத்து போகுது, அதனால் ஹாப்பியாக இருக்காங்க. அப்படி இப்படி குஷியாக ரெண்டு பேரும் மோட்டார் சைக்கிள் வச்சுருக்காங்க. நம்ம மோகனும் சுதாகரும். இந்த பொண்ணுங்க பின்னாடி அப்படியே தொத்திக்கிட்டு அவங்கள பிச்சுக்கிட்டு வேகமாக போன்னு சொல்ல பறப்பாங்க எல்லாரும். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு சாட்டர்டே காலையில் கிளம்பி ஏய் காஞ்சிபுரம் போயிட்டு கஞ்சி வரதப்பா அப்படின்னு காஞ்சிபுரம் கோவிலெலாம் பார்த்துட்டு வரலாம். அதே நேரத்தில் நம்ம மத குரு அவரையும் போய் தரிசனம் பண்ணிவிட்டு காஞ்சிபுரத்தில் ஃபஸ்ட் கிளாஸ் காஞ்சிபுரம் இட்லி லஞ்சு கிச்சனை சாப்பிட்லாம், வைக்கலாம், சாயங்காலமாக வந்தால் போதுமே அப்படின்னு இவங்கெல்லாம் ஒரு பிளான் போட ரெண்டு லேடிஸும் குஷியாகி காலையிலேயே சீக்கிரமாக எழுந்து குளித்து தெளித்து மங்களகரமாக குங்குமம் பொட்டு என்ன அது என்ன இது என்னன்னு பிரமாதம் கிளம்பிடுறாங்க. பின்னாடி பதவிசா உட்காடுறாங்க. மோகன் சும்மா கும்முன்னு வண்டி எடுக்க வேகமாக போ மோகன் அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி சுதாகரும் பாருங்கள் அவர் எவ்வளோ வேகமாக போகிறாரு, நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க மீனாட்சி சொல்ல பிச்சுக்கிட்டு போகிறாங்க. பூனமல்லிகாய் ரோட்டில் நம்ம நியூ ஆவடி ரோடு கிட்ட பச்சைப்பாஸ் காலேஜ் வர இடத்துல பயங்கரமாக ஓட்டிக்கிட்டு வரும்போது ஒரு பஸ்ஸு பிரேக்கு பிடிக்காம ஃபுல்லாக வந்துக்கிட்டு இருக்கு. டிரைவர் பதறி போய் ஐயோ பிரேக் பிடிக்கலையேன்னுட்டு அங்கேயும் இங்கே ஸ்டியரிங்கை திருப்ப ஸ்டியரிங் கையோடு வந்துடுது. அவ்வளவுதான், அந்த பஸ்ஸு திசை தெரியாமல் இங்கேயும் அங்கேயும் ஓடி இந்த ரெண்டு பேர் மோட்டார் சைக்கிள் வரவங்க மேலே அடிக்க பெரிய ஆக்சிடெண்ட் ஆகிடுது. நம்ம மோகன் லலிதா அந்த இதில் பறந்து போய் நம்ம லலிதா பச்சைபாஸ் காலேஜ் உள்ளே போய் விழறா. மோகன் ஸ்பாட்லேயே அவுட்டு, 10 அடியில் போய் அடிபட்டு விழுந்து கிடக்கான். இந்த பக்கம் சுதாகரும் மீனாட்சியும் பயங்கர அடி. அங்கே லலிதா மட்டும் பிழைச்சிக்கிட்டா, ஆனால் கண்ணில் பயங்கரமான அடிபட்டு 2 கண்ணும் போயிடுது பாவம். இந்த பக்கம் நம்ம சுதாகர் அவன் பிழைச்சிக்கிட்டான். மீனாட்சி பாவம் விதிவசத்தில் பிழைக்க முடியாமல் ஸ்பாட்லேயே போயிடுறா. இந்த மாதிரி ஒரு நண்பனும் இன்னொரு நண்பனுடைய ஒய்ஃபும் பழிச்சிடுறாங்க. லலிதாவும் சுதாகரும் பழிச்சிடுறாங்க. அவ்வளோ சோகமான விஷயம். உடனே என்ன போலீஸு ஆம்புலன்ஸு அவங்க இவங்க எல்லாம் வந்து குத்துயிரும் கொலையுரமாக கிடக்கிற லலிதாவையும் சுதாகரையும் ஆஸ்பத்திரியில் தூக்கிட்டு போய் போட அப்படி இப்படி ஒரு மாதிரி அவங்க ரிக்கவர் ஆகிறதுக்கு ஒரு நாள் ஆகுது. ஏன்னா பிகாஸ் அடி பயங்கரமாக பட்டிருக்குது. அண்ட் அவளுக்கு 2 கண்ணும் போயிடுச்சு. ஸோ அவளுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக அந்த
பெண்ணுடைய கண்ணு, நம்ம மீனாட்சியுடைய கண்ணு வந்து சேருது லலிதாவுக்கு. ஸோ சுதாகருக்கு ஒரு விதத்தில் மனசுக்கு நிம்மதி, தன்னுடைய ஒய்ஃபுடைய கண்ணு ஃப்ரெண்டோட ஒய்ஃபுக்கு போயிருக்குன்னு. அதே நேரத்தில் நம்ம இறந்து போயிட்டான் மோகன். இவனுக்கு கிட்னியில் பயங்கரமாக அடிபட்டு வலி உயிர் போய் எவ்வளோ பிரச்சனைகள், கிட்னி ஒர்க் பண்ணாமல் போக நம்ம சுதாகருக்கு அவனுடைய கிட்னியை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வச்சிடுறாங்க மோகனோடது. அப்படியாக உடல் உறுப்புகள் சிலது, இவனுக்கு நண்பனுடைய உறுப்பு, அவளுக்கு நண்பனுடைய ஒய்ஃபுடைய உறுப்புன்னு அவளுக்கு கண்ணு பளிச்சு நல்லா தெரியுது. இவளுக்கு கிட்னி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுது. கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகுது 2 பேரும் ரிக்கவர் ஆகி நல்லபடியாக வாழ்க்கை போக ஆரம்பிக்குது. அதாவது 2 பேரும் பழைய ஷேப்புக்கு வந்துட்டாங்க. இப்போ ஊர் உலகத்துலலாம் எல்லாரும் பாருங்க, கடவுளோட சித்தம், இந்த மாதிரி ஆக்சிடெண்ட்டை பண்ணினாலும் அந்த கெடுதலில் ஒரு நல்லது நடந்திருக்கு. உங்களுடைய சுதாகருடைய ஒய்ஃபுடைய கண்ணு லலிதாவுக்கு வந்துருச்சு. அதே மாதிரி லலிதா ஹஸ்பண்டுடைய கிட்னி சுதாகருக்கு போயிடுச்சு. 2 பேரும் நார்மல் ஆயிட்டாங்க. ஆகா, இதில் ஏதோ கடவுளோட விளையாட்டு இருக்கு. அதனால நிச்சயமா சுதாகரும் லலிதாவும் ரீமேரேஜ் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் நம்ம லலிதா சுதாகரை கூப்பிட்டு, என்ன இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க ஊர் உலகத்துலன்னு கேட்க, அவன் எதை பற்றி கேட்குறம்மா அப்படின்னு கேட்க, இல்லை நீங்களும் நானும் கல்யாணம் பண்ணி போகணும். சிச்சி ரொம்ப அசிங்கமான டாபிக் அது. ஒரு ஃப்ரெண்டோட ஒய்ஃபை போய் நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? நான்சென்ஸ் அப்படின்னு சொல்ல, அவள் உடனே புல்லரிச்சு போய், தேங்க்யூ சுதாகர், ஒருவேளை உங்களுக்கு அந்த எண்ணம் மனசில் இருக்குமோன்னு நான் சந்தேகப்பட்டேன். நல்ல காலம், யூ ஆர் அ குட் மேன், கிட்டத்தட்ட ஒரு தெய்வ பிறவி. ஃப்ரெண்டு போனப்புறம் அந்த மனைவிக்கு இவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களே, தேங்க்யூ. நானும் அப்படி தான் நினச்சேன். ஏன்னா உங்கள் ஒய்ஃபுடைய கண் என்கிட்ட இருக்கு, அந்த கண்ணால் தான் நான் உலகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படிப்பட்ட நான் அவளுக்கு துரோகம் பண்ணுறேன்னு சொல்ல மாட்டேன். இருந்தாலும் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுங்கிறது ரைட்டான்னு தெரியல. அண்ட் ஆல்சோ எனக்கு அந்த ஃபீலிங் எல்லாம் வரல. ஸோ நீங்களும் அதே மாதிரி நினைக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நம்ம நல்ல நண்பர்களாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பை கண்டினியூ பண்ணுறங்க வைக்கிறாங்க. அப்படி வாழ்க்கை ஓடுது. ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறமாக 2 பேருமே ரொம்ப தனிமையை ஃபீல் பண்ணுறாங்க. அப்போது சுதாகர் அவள் சொல்கிறா, நீங்கள் ரீமேரேஜ் பண்ணுறதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு. கண்டிப்பாக உங்களை தவிர வேறு யாராக இருந்தாலும் நான் பண்ணிக்க தயார், நல்ல பையனா நீங்களே பாருங்கன்னு சொல்ல, சுதாகர் ஆடி ஓடி அங்கே போய் இங்கே போய் பார்த்துக்கிட்டு ஒரு அருமையான பையனை பிடிச்சி அவனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். அண்ட் அதே மாதிரி இப்போ பார்க்குறாங்க வைக்கிறாங்க. அவளுக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. அப்படியாக லலிதாவுக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் இவருன்னு சொல்லிடுறாங்க. 2 பேரும் கல்யாணம் ஆகுது. சிம்பிளாக ஒரு கோவிலில் போய் தாலியை கட்டிக்கிறாங்க. அண்டு ஹாப்பி லைஃப் ஆரம்பிச்சிடுறாங்க அவங்க. அதே மாதிரி அவள் பங்குக்கு லலிதா அங்கங்கே தேடிக்கிடி ஒரு பொண்ணை பிடிச்சி நம்ம சுதாகருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறா. இவருக்கும் மேரிட் லைஃபு. அப்படியாக மறுபடி இவங்க ஒரு மாதிரி அந்த மனக்கவலையெல்லாம் மறந்து, உடல் உறுப்புகள் கவலையெல்லாம் மறந்து இருந்து நார்மல் ஹியூமன் பீயிங்ஸாக வாழ ஆரம்பிக்கிறாங்க. இப்படியாக எல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கு. நம்ம லலிதா கல்யாணம் ஆகி ஒரு 6 மாதத்துக்குள்ள திடீர்னு நான் என் புருஷன்ட்டு டிவோர்ஸ் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்ல ஷாக் ஆகிட்டான் சுதாகர். இது என்ன அநியாயமாக இருக்குது, இவ்வளோ பார்த்து தேடி படித்து ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் அவன் ஏதோ சிக்காக இருந்தவன் தேறிகிரி வந்திருக்கான். அண்டு அப்படிப்பட்டவனை வேண்டான்னு சொல்கிறான், நல்லவனாச்சே அவன் சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு பேச அவன் கதறி அழறான். ஐயோ என்ன காரணம்னே தெரியல, என்கிட்ட மாட்டேன்னு சொல்கிறா அவ, அப்படி இப்படின்னு சொல்லி என்னை பிடிக்கலங்கிறா, என்கிட்டயே வரக்கூடாதுன்றா, அது இதுன்னு சொல்லி அவன் சொல்ல, ஏதாவது பண்ணாமல் எப்படி அவத்தி சொல்லுவ, எதுவுமே பண்ணலையே, எதுவுமே பண்ணாததான் காரணமா, உனக்கு கொண்டு இம்பார்ட்டன்ஸ் எது இந்த மாதிரி பிரச்சனைலாம் இல்லையே, சிச்சி அதெல்லாம் ஒன்றும் கிடையாதியா அப்படிலாம் சொல்ல, என்ன ஏதுன்னு பார்க்குறாங்க. ஒன்றும் புரியல. கடைசியில் அவ முடியவே முடியாது, காரணத்தெல்லாம் கிட்ட கேட்காதீங்க அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சுதாகிட்ட சொல்லிடுறா. எதனால அப்படின்னு சொல்லி புரியாமலே இருக்கு.
கடைசியில் தான் விஷயம் உள்ள கசியுது. நம்ம எம்ஜிஆருக்கு அவருடைய அக்கா பொண்ணு லீலாவதின்னு ஒரு அம்மா கிட்னி கொடுத்தாங்களே, அதே போல் லலிதாவோட 2வது கணவனுக்கு மோகனுடைய கிட்னியை பொறுத்திருக்காங்கங்கிற விஷயம் அவளுக்கு தெரிய வருது. அப்போலேருந்து படிச்சுன்னு மனசில் ஐயோ நம்ம என்ன காரணத்துக்காக சுதாகரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம்னு சொன்னோமோ, அதே மாதிரி அவனுடைய ஒய்ஃபுடைய கிட்னியை இவனுக்கு பொறுத்திருக்காங்களே, இவன் எப்படி நம்ம ஹஸ்பண்டா நினைக்கிறது? அது மீனாட்சிக்கு செய்கிற பெரிய துரோகமாச்சே நினச்சி அவங்கள வாழறதுக்கு அவளுக்கு பிடிக்கல, பிரியமில்லை. அண்டு டிவோர்ஸ் பண்ணியே தீருவேன், டைவர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறா. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவன் எவ்வளோ கேட்டு பார்க்குறான். கேட்டு பார்த்தபோது கடைசியில் உண்மை தெரிஞ்சு பேசியும் இல்லை, என் மனசு ஒத்துக்க மாட்டேங்குது, நான் செய்கிறது பெரிய தவறாக இருக்கும், மீனாட்சியோடைய ரொம்ப குட் ஃப்ரெண்டு அப்படி இப்படிலாம் சொல்கிறா. கடைசியில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வக்கீல்கிட்ட போய், சார் என்ன சார் இந்த மாதிரி பாருங்கள், நம்மெல்லாம் ஃப்ரீ கண்ட்ரியில் வாழறோம், அவங்கவுங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழணுமே தவிர பிடிக்காமல் ஒருத்தங்க கூட வாழறதுங்கிறது பெரிய டார்ச்சர், ப்ளீஸ் டோன்ட் இன்டர்ஃபியர் இன் திஸ்ன்னு சொல்ல நம்ம சுதாகர் ஷாக் ஆயிடுறான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவ்வளோ அதில் பிடிவாதமாக இருக்கா. ஸோ அப்படியாக அந்த டிவோர்ஸ் நடக்குது. கதை மற்றும் அடுத்த கதையில் சந்திப்போம். உங்கள் அட்லாண்டா கணேஷ்.